டாக்டர் பாரிவேந்தர் முத்துராமலிங்க தேவரை போன்று தேசிய பார்வை கொண்டவர் என்பதால் பாஜக கூட்டணியில் ஐஜேகே அங்கம் வகிப்பதாக கூறியுள்ள ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கூட்டணியில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்பது குறித்து 3 மாதங்களுக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜையை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பின்னர் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அமைந்துள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடம் சென்று அங்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரவி பச்சமுத்து முத்துராமலிங்க தேவர் மக்களுக்கு சேவையாற்றியதில் 10 விழுக்காடாவது தானும் சேவையாற்ற விரும்புவதாக தெரிவித்தார். உண்மையிலேயே நான் 8வது வருஷமா இந்த தேவர் ஜெயந்திக்கு வர்றேன். எனக்கு பெருமையாக இருக்கிறது. அரசியலுக்காக நான் வரவில்லை. மக்களுக்கு தேவரையா போன்று ஏதாவது என்னால் செய்ய முடிந்தால், அவர் 100 நினைச்சிருக்கலாம், அதுல ஒரு 10% எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை வேந்தர் அவர்களுக்கும் எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது. மக்களுக்கு சென்று அடைய வேண்டும். இங்க கிராமம் பாத்தீங்கன்னா பின்தங்கி போயிருக்குது. ஐயா செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அப்படியே பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இங்க இன்னும் பல கல்வி நிறுவனங்கள் வரணும், மருத்துவ சாலைகள் வரணும், எத்தனையோ நல்ல ஃபேக்டரிஸ் வரலாம், விவசாயத்தை மேம்படுத்தலாம். ஐயா பாரிவேந்தர் தேசியமும் தெய்வீகமும் 2 கண்ணாக பார்க்கக்கூடியவர். அவர் பல கோவில்களையும் பல கல்வி சாலைகளையும் மருத்துவ சாலைகளையும் நிறுவியுள்ளார். நான் முதலே சொல்லியிருக்கேன், தேசிய பார்வை கொண்டவர். இன்றும் பிஜேபியோடு தான் தொடர்கிறோம். அது அலைன்ஸ் எப்படி ஆகுதுங்கிறத இன்னொரு 3 மாசம் கழிச்சு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இப்போ இன்றைய நிலைமை வரை அங்கதான் இருக்கும். குடியரசு துணைத் தலைவர் கோயம்புத்தூர் வந்தப்ப 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல அந்த கான்வாய் பகுதியில் வச்சிருக்காங்க. அது எப்படி பாதுகாப்பு குறைபாடுன்னு பாக்குறீங்க? தமிழக காவல்துறையோட செயல்பாடு எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரா பண்ணலாங்கிறது. இப்போ சமீபத்தில் கரூர் சம்பவத்தையே சொன்னோம்னா டெஃபினட்டா, அதாவது அரசியலுக்கு யார் வர்றாங்க, இல்ல கோவிலுக்கு யார் வர்றாங்க, இல்ல யார் எதுக்கு பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு. மக்கள் யாரை நம்பி வருகிறார்கள்? அரசாங்கத்தை நம்பி. நான் ஆட்சியில இருந்தா என்ன நம்பிதான் வர்றாங்க. அவங்க எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கலாம், கோயிலுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், மாஸ்க்கு போகலாம். ஆனா எங்க போனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம். இன்னைக்கு நம்ம யார் மேல குறை சொல்றோங்கிறது நான் சொல்ல வரல. இன்னும் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் விங் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது சிறப்பா காவல்துறை செயல்படணுங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து.